நான் வந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம் தான்னா என்ன அர்த்தம்? தமிழ் மீடியம் அப்படின்னால தான் அதே ஓகே, நீங்களும் தமிழ் மீடியம் நானும் தமிழ் மீடியம் அப்படி வரீங்கல்ல? ரைட். நான் லோயலா காலேஜில் செகண்ட் இயர் பிகாம் ஜென்ரல் படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது, போச்சு. அதுவும் ஐஏஎஸ் ஆகணும்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் இருக்கு சார். அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஸோ தமிழ் அல்லது ஆங்கிலம் எல்லாம் மொழி தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால ஐஏஎஸ்க்கான அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ எந்த வகையிலையும் குறைஞ்சிருது இல்லை. திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சார் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல தமிழ் எடுத்து கிளியர் பண்ணி இப்போ ஒரிசாவில் ரிட்டையர் ஆகிட்டாங்க சார். ஸோ அதனால தமிழ் படிக்கிறனால பெராப்ஸ் நம்மளோட நெட்ஒர்க் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். தாய்மொழி யாருக்கும் எந்த தாய்மொழியில் படித்தோம்னா அவங்களோட சிந்தனை திறன் அதிகமாகும். சிந்தனை திறன் பேர் காக்னிட்டிவ் எபிலிட்டி. காக்னிட்டிவ் எபிலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு சிந்திக்க தான் வேணுமே ஒழிய மொழி வந்து ஒரு ஊடகம். அதனால அதுலேருந்து நம்ம வந்து தாழ்வு மனப்பான்மையோ உயர்வு மனப்பான்மையோ கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மொழியினாலும் கூர்ந்து கவனித்தோம்னா ஈஸியாக கற்றுக்கொள்ள அளவுக்கு கெப்பாசிட்டியோட தான் கடவுள் அல்லது இயற்கை நம்மளை அனுப்பியிருக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு பொன்மொழி பார்த்தேன், எவ்ரிதிங் இஸ் இன் யூ பட் நத்திங் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி குறித்து வச்சுக்கலாம். ஸோ நம்மள்ட்ட எல்லா நாலேஜும் உள்ளதான் வச்சிருக்கு அப்படின்னு சாக்ரட்டிஸே சொல்லியிருக்காரு. சாக்ரட்டிஸோட மெத்தடு காக்னிட்டிவ் எபிலிட்டியை கொண்டு வர மெத்தட் பேர் வந்து எலங்கஸ். இப்போ நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து சோசியாலஜியில் இருக்கிறத கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தெரிஞ்சக்கூடாது, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கிறத வந்து டாக்டர் தெரிஞ்சக்கூடாதுன்னு இல்லை. அப்போ சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பே இதுதான். நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையும் கொஞ்சம் படிக்கலாம். அதுக்கு என்ன மொழியில் இருக்கோ அந்த மொழியில் நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம்.